அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே 5 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த கடைசி வாரத்திலும் கூட ஜீவனையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் தீரே எங்கள் மூலமாக உம்மை கோடாகூடிய நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இப்போதும் கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிற படியினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இதோ உமக்கென்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசத்திலிருந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். என் தேவன் அந்த உழைப்பின் பலனாகிய நீர் பெருகவே பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வதித்த தேவன் எங்கள் சபையின் ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமையும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறபடியினாலும் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, தேவரீர் அப்பா, இதோ இந்த நாளிலே சாட்சி சொன்ன ஒவ்வொரு ஜனங்களுக்காக பிள்ளைகளுக்காக சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ சபையின் ஊழியங்களுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் ஊழியங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னீரே. இயேசுவே, நீர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை துவக்கினவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, இந்த ஊழியத்தை முடிக்கிறவரும் நீராக இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, சபையின் தேவைகள் ஏராளமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மனுஷரை அல்ல ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலக இரட்சகர் சபைக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த ஊழியங்களின் காரியங்களை தேவைகளை சந்திக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், அது கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் சங்கீதம் 33:9 நாங்கள் வாசிக்கிறோம். ஆவியானவரே, வல்லமையில தேவனுடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆம், இந்த ஊழியத்தை நீர் ஆண்டவரை நடத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பப்படுகின்ற சத்ருவின் ஆயுதங்கள், பிசாசின் கிரியைகள், ஊழியங்கள் செய்யக்கூடாதபடி எல்லா தடைகளையும் உயிர் தெழுந்த நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே நாங்கள் சபையாக ஒருமித்து ஒரு மனதோடு ஆண்டவரே பிசாசானவரை ஆண்டவரை கடிந்து கொள்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஊழியத்தை நீர் பலப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம், இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கின்ற தேவ தாசர் அவருடைய குடும்பத்திற்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் அதிகமாய் கிராமங்களிலே ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் ஸ்தாபிக்கவும் அநேக ஊழியக்காரர்களை எழும்ப பண்ணவும் ஆண்டவரே, ஊழியத்தின் ஒவ்வொரு தேவைகளை என் தேவன் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் முன்னேற்ற பாதையிலே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியங்கள் இன்னும் மிகவும் விஸ்தாரமாக யாபேசின் எல்லையை விசாலமாக்கின என் தேவன். ஆண்டவரே, இந்த வில்லிவாக்கத்தின் தொகுதி, இந்த வில்லிவாக்கம் பகுதி, இந்த வில்லிவாக்கம் பட்டணம் முழுவதும் எல்லைகளை நீர் விசாலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நாவுகள் யாவும் முடங்கும், முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை அறியாத ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அத்தனை ஜனங்களையும் என் தேவன் தொடும்படி சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே வர தவறி இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஓய்வு நாளிலே தவறாமல் கலந்து கொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.